தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com-இல் பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துக்கிறது தேடை தமிழ். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. நம்ம காசிமேடு மீனவன். ஸோ வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காசிமேடு மீனவன் அப்படின்னு அந்த பேர் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நார்மலி இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி யூனிக்காக பேர் இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதை வச்சு அவங்களை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதாவது இந்த காசிமேடுன்ற ஏரியா வந்து ஒன்ஸ் அப்பான டைம், ஸோ அது ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுனாலுமே வந்து ஒரு ரிக்ஷாக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோக்காரனாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து உள்ளே வர்றதுக்கு இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு பயமா உள்ள வரதுக்கு அப்படி இருந்தது. ஸோ வட சென்னை படம் எப்படி இருந்தது, ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணியே சொல்லலாம். அவ்வளோ அப்படி இருந்த ஒரு ஏரியா இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸோட பசங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஏரியாவோட இது மாறணும், இது வந்து நம்மளால மாற்ற முடியல, நம்ம ஜென்ரேஷனால் மாற்றலாமேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஏரியாவில் வந்து படிக்காத பசங்களே இல்லை. ஸோ என்ன துறையில் இல்லையோ எல்லா துறையிலையுமே நம்ம பசங்க இப்போ இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இப்போ நம்ம காசிமேடு ராயபுரம்ன்றது வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதுவும் இல்லாமல் நேம் கேட்டாலே ஒரு ஃபயராக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதை விட ஒரு ஃபயரான பேர்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து காசிமேட்டு மீனவன் அப்படின்னு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ மீனவன்ன்றது நீங்கள் நார்மலி நான் மீன் பிடிக்க போக மாட்டேன். நான் வந்து மீன் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே, மீன் பிஸ்னஸ். ஆமாம், எங்கள் அப்பா வந்து நாங்கள் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே வந்து காசிமேடு தான். ஸோ எல்லாருமே வந்து பாரம்பரியமான ஒரு மீனவர் குடும்பத்தில் சார்ந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ அதாவது மீன் பிடிக்கிறவங்க தான் மீனவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ எல்லாராலையுமே மீன் பிடிக்க முடியாது, எல்லாராலையுமே அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் வியாபாரம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லாத ஒரு மீன், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபிஷ் அது. ஸோ அந்த பிஸ்னஸ் தான் அப்பா பண்ணுறாரு. அப்பா கூட ஒரு காலேஜ் முச்ச கையோட ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தேன். அதோட அப்பா கூடவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போதே அப்பா கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக போவேன், மற்றபடி அதுக்காகவும் இல்லை. ஸோ இப்போ போக அப்படியே எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ முழுமையாக பண்ணால் சீ ஃபுட் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா நம்ம பேர் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக நம்ம கெடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து சீ ஃபுட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவோமோ அதை தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் படித்தது என்ன, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ரொம்ப பெருசாக போமே ப்ரோ. பரவாயில்ல சொல்லுங்கள். எங்கள் அப்பாக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா. கண்டிப்பாக பரவாயில்ல சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து 10th முடித்தோடனே 10th வந்து 283 ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன் என் 10th. அப்படி ஆகும்போது எனக்கு ஸ்கூலில் வந்து சயின்ஸ் குரூப் தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன ஹேர் வாஷர்ஸ் ஆக்கணும்னு ஆசை. பைலட் அந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஆசை. அப்படிதான் எங்க அப்பாவுக்கு இருந்தது ஏமு. அதுக்காக எங்க ஸ்கூல்ல நான் LKG-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சனால ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாருமே. அப்போ இவன் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தான் ரொம்ப ஆவரேஜ் ஆச்சே. ஓகே, நல்லா படிப்பேன், அதெல்லாம் ரொம்பலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு சயின்ஸ் இருக்கணுன்னே நான் பின்னாடி வேணாம் எனக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு கையெழுத்து. காமர்ஸ் தான் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களா? எனக்கு இருக்கிறதுலே இது ஈஸியாக அது படித்தா போதும், பாஸ் ஆகிட்டு வந்தால் போதும். ஆமாம், அப்படி இருந்தேன். அப்புறம் +1 +2 நல்லபடியாக வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து நல்லபடியாக போச்சு எல்லாமே. அப்போ சயின்ஸ் குரூப் போவே இல்லை? சயின்ஸ் குரூப் போகல. எங்கள் அம்மா இப்போவும் சொல்லி காட்டுவாங்க, ஆபோதா நீ உனக்கு டாட்டா காமிச்சு நல்லா உனக்கு பின்னாடி நின்று அதை சொல்லி இப்போவும் சொல்லி காட்டுவாங்க அந்த விஷயம்லாம். பட் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ படித்து முடிச்சாலுமே எனக்கு வந்து லைலாலாம் ட்ரை பண்ணேன். பட் வந்து மார்க் கம்மின்னு சொல்லி எனக்கு கிடைக்கல. அப்புறம் வந்து SRM காட்டாங்குளத்தூர்ல நான் படித்தேன், BCom காமர்ஸ் படித்தேன். நீங்க ஒரே பையன் தானே வீட்டுக்கு? தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி அவங்க படிக்க போயிருக்காங்க. ஓகே, சூப்பர். நீங்க வந்துட்டு BCom முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? அப்பா பிசினஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு வந்து RTG கிரெயின் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு ஒரு கிரெயின் இருக்கு. ஸோ அது பண்ணணும்னு ஆசை. ஆனால் அது நான் அதுக்கான எல்லா எஃபெக்டும் போட்டு படித்து முடிச்சு 2 வருஷம் வந்து நான் சும்மா தான் இருந்தேன். இந்த வேலைக்காக ட்ரை பண்ணின்னு அதுக்கான ட்ரைனிங்லாம் போயிட்டு அப்படி தான் இருந்தேன் நான். ஸோ அப்படி இருந்தாலுமே எனக்கு அது கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சென்னை ஆர்போர்டில் தான் இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு கிடச்சிச்சு. நானும் ஒரு கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். ஸோ அதில் போயிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா
ஸோ சிலரால் என்னால் இவங்களை விட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தனால நான் அந்த வேலையை வந்து குவிட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுக்கான வேல்யூ இங்கே கிடையாது. சரி, ஓகே. அது வந்து ஃபாரின்ல தான் வந்து அதுக்கான வேல்யூ. ஓகே, நம்ம நாட்டில் அவ்வளோவா மதிப்பு கிடையாது. 20K 15K அந்த ரேஞ்சில் அதிகபட்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு 40-45 கிட்ட வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து நான் அப்பாவுக்கு வந்து ஏன் என்ன ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடணும், ஏன்னா அப்பாவும் கப்பலில் இருந்தார் சின்ன வயசுல. அதனால அவருக்கு வந்து நானும் வந்து நீயும் போயிட்டு இந்த மாதிரி வெளி உலகத்தெல்லாம் அனுபவிச்சுவா அப்படின்ற ஒரு ஆசை. எதுவுமே நான் இன்னும் ஒரு ஆசை நிறைவேற்றல, அது வேற விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இப்போ சொல்லுவாங்க நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்க அப்படின்னுவாங்க. ஸோ பட் ஸ்டில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பசங்க இல்லையே அப்படி. இல்லை, நான் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பேன் ப்ரோ. வீட்டில் சரி எல்லாத்தையுமே சரி, யாரையும் நீ வாப்போன்னு கூட அனாவசியமாக பேச மாட்டேன். எல்லாரையும் வாங்க போங்க. இது வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து நான் அப்படி தான் கூப்பிடுவாரு என்ன சின்ன வயசுலேருந்து. என்னை யார்கிட்ட இன்ட்ரோ பண்ணாலும் அவரு அவங்க அப்படிதான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கும் வந்துச்சு. இது வந்து நான் இவங்ககிட்ட இப்படிதான் பழகணும் அப்படி இல்லை. நார்மலாவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வாடா மச்சான் போ மச்சான் அப்படின்னு பேசினாலுமே பெரியவங்களோ இல்லை யாராவது சின்ன பசங்க பார்த்தாலும் வாங்க ப்ரோ போங்க ப்ரோ, அதுதான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது சரி, ஓகே. இப்போ உங்க சிஸ்டர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க? அவங்க வந்து இப்போ யூகேல இருக்காங்க, எடின்பரால இருக்காங்க. ஓ சூப்பர். எடின்பரால வந்து இப்போ 3rd டிகிரி அங்கே பண்றாங்க, எம்எஸ் டேட்டா சயின்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ முன்னாடி 2 டிகிரி முடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆமா, இங்க 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. டைரக்டா ஜாப் இங்க ட்ரை பண்ணிருந்தாங்க, ஆக்சென்சர்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்லயே வந்து அவங்க கரஸ்ல வந்து இன்னொரு டிகிரி போட்டாங்க. ஸோ அது முடிச்ச கையோட அப்பா கிட்ட சொல்லவும் இந்த மாதிரி பண்ண போறோம்னா அவர் ரெடி பண்ணி எல்லாமே அனுப்பிச்சாரு. பரவாயில்ல, பெரிய விஷயம். ஓகே, இப்போ நிறைய செலவா இருக்குமே, நிறைய செலவு தான் ப்ரோ. அப்படிங்களா? ஸோ எஜுகேஷன்லாம் வேலை பார்க்குறாங்களா? படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ 1.5 வருஷம் படிப்பா உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போதான் ரீசெண்டா பார்ட் டைம்ல ஏதோ ஜாப் கிடைச்சிருக்கு அங்கேயே. ஆமா, அங்கேயே. ஆனா அது வந்து நம்மள நிரந்தரம் கிடையாது. அவங்க படிச்சதுக்கான ஒரு வேலைக்கு போனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட இதெல்லாம் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல? எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அம்மா எவ்வளவு சப்போர்ட்டிவ்? அதெல்லாம் வேற லெவல், சான்ஸே இல்ல. அப்பா மட்டும்தான் கொஞ்சம் இல்ல எங்க அப்பா வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த யூடியூப்லாம் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பையன் நல்லா பண்றான் அப்பாவை பார்த்து கேட்கும் போது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது 4 பேர் சொல்லும் போது தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன அவ்வளவா டிஸ்டர்ப் பண்ணல, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஏதோ நீ கரெக்டா பண்றியா பண்ணிட்டு போ அப்படின்ற அளவுக்கு என்ன விட்டாங்க. ஆனா நான் என்னதான் பண்ணாலுமே எனக்கு சப்போர்ட்னா எங்க அம்மா தான். கண்டிப்பா எதுனாலுமே வந்து வேணாம் நீ பண்ணாத, போறியா போ, எங்கேயுமே போவாதன்னு சொல்ல மாட்டாங்க, எதையும் பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அதாவது நம்மளுக்கும் தெரியும் நம்ம எதுனாலுமே இதை பண்ணப்பா அதை பத்தி தான் தெரியலனா பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். அதுதான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா இல்ல. சோ அந்த மாதிரி நீங்க எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? யூடியூபா இல்ல இன்ஸ்டால உங்களோட இதை நீங்க போட ஆரம்பிச்சீங்களா? எனக்கு யூடியூப் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். எனக்கு யூடியூப்ல தான் ஆக்சுவலா வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட். இந்த கான்செப்ட் இது நம்ம ஃபுட் vlog பண்ணுவோம், சீ ஃபுட். ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபுட் vlog விட எனக்கு வந்து சீ ஃபுட் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே. ஆனா எனக்கு சீ ஃபுட் சின்ன வயசுல இருந்து சீ ஃபுட் சாப்பிட்டு நம்ம ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து அழுத்துரும். அது ஓப்பனா சொல்லணும்னா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஃபுட் மாதிரி தான் நாங்க சாப்பிட்டு இருப்போம் எல்லாருமே. அதனால வந்து இப்போ எனக்குலாம் பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா சீ ஃபுட் வீட்டுல இல்லாத நாளே இருக்காது, ஃப்ரிட்ஜ்ல எப்பவும் ஃபுல் லோட்ல இருக்கும். ஆனா அந்த சாமி கும்பிட்ற நாள்ல மட்டும் யாருமே சமைக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. ஆனா நாளா எல்லா நாளும் ஆச்சு நாக் அவுட் பண்றதுல கரெக்டா இருப்பேன். ஓகே ஓகே. வீட்டுல அதுவும் கேட்க மாட்டாங்க ஏன் இந்த நாள்ல சாப்பிட்ற கொள்ற அப்படின்ட்டு. எந்தெந்த பிளேசஸ்லாம் போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? லைக் ஃபுட் நம்ம சென்னை வரைக்கும் தானே இல்ல வெளியில எல்லாம்? நான் போயிருக்கேன் ப்ரோ, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் சிவகாசி, அதுக்கப்புறம் வந்து தேனி, மடிக்கேரி, ஊட்டி. ஸோ இந்த மாதிரி போயிருக்கேன். இன்னும் வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் எதுவும் அடிக்கல. பட் பிளான் இருக்கா? பிளான் இருக்கு. இந்த வருஷம் இந்த மாசமே போகலாம் தான் பிளான் எங்களுக்கு. பட் முடிஞ்சிச்சு அன்எக்ஸ்பெக்டடா. என் பையன் பிறக்கும் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த பிளான். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அவர் பிறக்கும் சரி வேணா இப்போ வேணா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டுட்டேன் நான். ஓகே ஓகே. இப்போ நம்ம சென்னை தாண்டி நீங்கள் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்கல்ல, அங்கே எந்த ஃபுட் உங்களுக்கு நம்மளை தாண்டி நல்லா பண்ணுறாங்களா இல்லை நம்மளதே சூப்பராக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணதில்ல? ப்ரோ நான் இப்போ வரைக்கும் நான் என் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஃபேமிலியில் யார் கிட்டாலுமே சரி நான் கண்ணு முடின்னு ஒரு கடை ரெஃபர் பண்ணுவேன். எந்த கடை சொல்லுங்க? பெசன்ட் நகர்ல ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால். ஓகே ஓகே. அந்த கடையில் நீங்கள் சாப்பிட்ற சீ ஃபுட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு, இந்தியா நான் கம்பேர் பண்ணுவேன். எங்க போனாலுமே அவர் டேஸ்டா வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதுலயும் என்னோட எனக்கு பேர் கொடுத்த மீன் பாத்தீங்கன்னா செருப்பு மீன் சொல்லுவாங்க. அதாவது லெதர் ஜாக்கெட் ஃபிஷ். அந்த திருக்க மீனோட அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு செருப்பு மீன் தான் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 2 மீனோட மெயின் வந்து நம்ம தான். அதாவது நம்மள மாதிரி ஒரு 30 வியாபாரி இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கும் தனியா வரும், அவங்களுக்கும் தனியா வரும். ஸோ அந்த மீன் வந்து அண்ணன் அவர் பேர் வந்து கிங்ஸ்லின்.
ஜெனிஃபர் ஃபிஷ்னாலே நம்ம பீச்சி மண்ணில் காலை வச்சினாலுமே குழந்தை கூட சொல்லும் இது அண்ணன் கடை, அப்படிப்பட்ட கடை அது. ஸோ அதனால நான் யாரும் சரி எங்கள் ஃபேமிலியோட போனாலுமே நான் அந்த கடையை தான் கூட்டிட்டு போவேன். கண்டிப்பா கண்டிப்பா 3 years பிஃபோர் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கூட அந்த மீனை வாங்குறதுக்கு ஒரு வயசானவர் வந்து ஆர்மி ரிட்டையர் அவரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா ரெகுலரா வாங்குவாரு, யாருக்கு வாங்குறாருன்னு தெரியல, ஆனா வந்தா 3 கிலோ 2 கிலோ வாங்குவாரு. வாங்கும் போது என் பேரன் இதை தான்ப்பா சாப்பிடுறேன்றான், இந்த மீனை தவிர எந்த மீனுமே நான் சாப்பிட மாட்டேன்னுவான் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிரேஸ். ஸோ அவர் முன்னாடி என்ன சொன்னாரு, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். இவர் சொன்னாருன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த மீனை பத்தி. ஆனா அவர் சொல்லி தான் அந்த மீனை அவ்வளவு ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ பெசன் நகர்ல எல்லாம் வந்து பெசன் நகர்ல அந்த செருப்பு மீன் விற்கிற இடத்துல எல்லாம் எல்லாருமே அந்த மீனோட பேரை வேற மீன் பேர் சொல்லி தான் வித்துருந்தாங்க நிறைய பேர். ஆக்சுவலி ஒரிஜினல் பேரு செருப்பு மீன் தாங்களா? செருப்பு மீன் வாங்க, கிலாத்தி மீன் வாங்க. கிலாத்தி மீன். அதுக்கப்புறம் வந்து லெதர் ஜாக்கெட் தான் அதோட ஒரிஜினல் நேம் அது. ஸோ அது மேலே இருக்கிற தோல் அப்படியே நம்ம லெதர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால அதுக்கான பேர் வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் வேற பேர் சொல்லுவாங்க, ராமேஸ்வரத்தில் வேற பேர் சொல்லுவாங்க. ஆனால் லெதர் ஜாக்கெட்ன்றது அதுக்கான அடையாளம். ஓகே ஓகே. இது நீங்கள் இப்போதான் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்லுங்க, உங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா வச்சுங்க பூங்க. எந்த வந்து அரேஞ்ச் மேரேஜ் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அம்மா கோயிலில் பார்த்து ஓகே பண்ணாங்க. அவங்க பேர் ஸ்வேதா. ஓகே. ஸோ கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 year ஆக போகுது. ஓகே. ஆமாம், பையன் இப்போ தான் பிறந்திருக்காரு. ஓகே. அவர் பேர் வந்து ஹெரிக்கா. ஹெரிக் ஷாய். ஹெரிக் ஷாய். ஓகே ஓகே. அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு? அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ எங்கேயா வெளியே போனாலும் வெளியே இருக்க மாட்டாங்க. உடனே வா வீட்டுக்கு வாடுவாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு லைக் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷாப்ஸ்க்கு போய் சாப்பிட்றீங்களே, ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அது வந்து அதோடைய ப்ராசஸ் எப்படி, நீங்கள் எப்படி பிளான் பண்ணி, அதாவது நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிட்டு மக்களுக்கு அதை பற்றி தெரிய வைப்பீங்களா? பொதுவாக எல்லாருமே எப்படின்னா, ஒரு கடை வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோவா இருக்காது, யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காது. டேஸ்ட் இருக்கும், ஆனால் பாப்புலராக இருக்காது. ஆனால் ஸோ அந்த மாதிரி கடைங்க வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் பண்ணாலும் சூப்பர் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பிளாகர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிடும் போது நம்மளுக்கும் சரி இங்கே ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ இப்போ நீங்களே ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தோணுமோ சேம் எல்லா பிளாகர்ஸ்க்குமே அந்த ஒரு விஷயம் தோணும். ஃபுட் இல்லை யாருக்கு இருந்தாலும் நான் கூப்பிடுறோம். ஸோ அதனால வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்போம் கடையில், சார் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். ஸோ ஒரு சில டைம் வந்து பேமெண்ட் வாங்கிட்டும் பண்ணுவோம், ஒரு சில டைம் வந்து ஃபுட் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பொது தான் இது. ஸோ முடிஞ்சவங்க பண்ணுவாங்க, முடியாதவங்க ப்ரோ நான் பார்த்து பண்ணுங்க, ஸோ நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். ஸோ அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஓகே. அதாவது அந்த கடையை உங்களுக்கு ப்ரொமோட்லாம் பண்ண சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டாலுமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு இது டிஎம் பண்ணுவாங்க. டிஎம் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணோம், ஸோ உங்கள் சார்ஜஸ் எவ்வளோ, ஸோ உங்கள் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வீடியோ பண்றோம்னா ஒரு 4K ஒரு 6K இந்த மாதிரி வீடியோ பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேமெண்ட். டீமா போயிடுவீங்களா? எத்தனை பேர் நீங்க? நாங்க வந்து ஒரு 4 பேர் போவோம். ஓகே. ஸோ அதில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான், என் தம்பி கைஃப். இல்லை என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ல நான் தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து வீடியோ பண்ணணும். ஸோ யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். அப்போ தான் நம்ம ஒரு கேங்காக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்ற அளவுக்கு. இப்போ நம்ம மட்டும் நம்ம தெரிஞ்சா அது நம்மளுக்கு இருக்காது. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஜாலியாக காமிச்சாதான் அவங்களுக்கும் மச்சான் அவனை பார்த்தேன்டா அப்படின்ற. இப்போ என்ன பார்த்தாலும் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்றடா அப்படின்ட்டு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கல எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதனால எடிட்டிங் இதெல்லாம் நீங்களுக்குள்ளே பண்ணீங்கன்னா டீம் எதுவும் நானே பண்ணுவோம் ப்ரோ. மோஸ்டா நான் தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. அப்ப இன்ஸ்டா யூடியூப்ல எல்லா எடிட்டும் நீங்களே தான் உங்களோட வீடியோஸ்? நான் ஃபுல் வீடியோஸ் பண்ணும்போது நான் எடிட்டர் வச்சிருந்தேன். சோ இன்ஸ்டாக்கு வந்து அவ்வளவா எடிட்டிங்லாம் தேவை கிடையாது ப்ரோ, நம்மளே ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நீங்களே எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர்ல வச்சுட்டு ஃபோன்ல தான் ப்ரோ பண்ணுவோம். ஃபோன்லயே பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகே. அதை விட வேற ஈஸி. நம்ம ஏதாவது டிராவல் பண்ணும்போது அப்படியே பட்டுன்னு பண்ண வேண்டியது தான். ஓகே. ஸோ ஆனா இதுக்கான எடிட்டர்ஸ்லுமே இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்தா இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எது கரெக்டா போதோ அதுல நிப்பாட்டிடும். ஸோ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும் போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ அதை நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கரெக்டா போதா அதே ட்ராக்ல போனா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வீடியோஸ் போடுறதை வச்சுட்டு லைக் நிறைய பேர் டிஎம் பண்ணிருக்காங்க, இந்த கடை எங்க இருக்குன்னு, அந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் விசாரிப்பாங்க உங்கள்கிட்ட? அதாவது சாப்பிட்டு வந்து நல்லா இல்லைன்னுவாங்க, நம்ம சொல்றோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும், போய் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதாவது நம்ம ட்ரை பண்றது மாதிரிலாம் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, ஏன்னா அவங்க நியர் பை இருந்தாலுமே. ஓகே ஓகே. அதாவது ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போகும்போது நம்மளை நல்லா கவனிச்சிருவாங்க. ஸோ அது நம்மளுக்கு எப்படின்னு தெரில. ஸோ அது வந்து மற்றபடி கஸ்டமர்ஸோ யாரோ வந்தாலுமே சேம் அதே மாதிரி கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வரும்போது வீடியோ நல்லா காட்டணும், நல்லா டேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா தான் ப்ரோ இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் இப்படி குறை சொல்கிறாங்களே நம்மளே யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இப்போ எனக்கு மட்டும் இல்லை, என் கூட தம்பிங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நான் கேட்பேன், நல்லா தான்டா இருந்துச்சு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பேன். அதான்
அது உங்களுக்கு லைக் இந்த மாதிரி என்னடா நம்ம வந்து சொல்லிருக்கோமே சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு ஏதாவது? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் ப்ரோ. ஏன்னா ஒரு சில பேர் வந்து சாப்பிடாம கூட கமெண்ட் பண்ணுவாங்க. புரியுது. ஆமா, ஏதோ சொல்லணும்னு பண்ணுவாங்க, நம்மளோட ஹர்ட்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு அந்த அளவுக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கனால அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்கு. சரி, அந்த வகையில வந்துட்டு நீங்க மீன் பிசினஸ் பண்றதா சொன்னீங்களே, திருக்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிசினஸ் லைக் எப்படி தினமும் எவ்வளவு நீங்க சேல் பண்ணுவீங்க? லைக் ஆன்லைன்லயா இல்ல டைரக்டா மார்க்கெட்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலா எங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொந்தமா KF சீ ஃபுட்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். KFC காசிமேடு மீனவன் சீ ஃபுட்ன்ட்டு. அது கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு இப்போ. அதாவது அதுக்கான ஓனர், ஷெட் ஓனர் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கான ஓனர், அது அவங்க சில ப்ராப்ளம் இருக்கனால இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை தாண்டி VS ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு தான் அது. ஸோ அவர் வந்து நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து மீன் அவர் கொடுப்பேன், அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அது ஆப்ல வந்து டெலிவரி பண்ணுவாரு. VS ஃபுட்ஸ். ஆமா, அது வந்து இப்போதைக்கு இதுல மட்டும் தான் இருக்கு, ஆண்ட்ராய்ட்ல மட்டும் தான் இருக்கு. iOSல கொஞ்சம் நாள்ல அவன் அப்டேட் பண்றான். அவன் பேர் வருண், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவன மாதிரியே இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ அவன் வரல, அவன் வந்து ஃபேமிலி இஷ்யூவா வெளியே போயிருக்கான், விக்கின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பாலா, நிறைய பேர் இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குறையே கிடையாது. VS ஃபுட்ஸ்ல வந்துட்டு நம்ம அப்ளை இது பண்ணோம்னா, ஆர்டர் பண்ணோம்னா உங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்சுவலி மீனவர்கள் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது கடல்ல போய் இறங்கி போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது அப்படின்றது. ஸோ அவங்களுடைய நீங்க ஃபேமிலியா நீங்க இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம மீன் பிடிக்க போறவங்களை கேட்கலாம், சரிங்களா? ஆனா நான் வந்து கரையில வியாபாரம், கரையில இங்க நடக்கிற சில விஷயம் நான் சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, முந்தா நேத்து வந்து இப்போ நான் விக்கின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, விக்கிக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு அண்ணன். ஸோ இன்பானன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, போட்ல ஐஸ் ஏற்றும் போது இந்த விரல் கட்டு, ஓகே, இந்த கட்டாய் நடு விரல் இங்கே கட்டாய் அப்படியே தொங்கிடுச்சு, அப்படியே பாதி விரல் அப்படியே தொங்கிடுச்சு. அது ஏதோ பிளேட் ஏதோ பட்டு ஷார்ப்பா ஏதோ படவும் துண்டாயிடுச்சு. ஸோ நம்ம ஏரியாவில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஆர்லால் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் கூட்டின்னு வருவாங்க. ஸோ அங்கே கூட்டின்னு போனால் நான் அப்புறம் தான் வந்தேன் நான். ஸோ இன்பான கையில் கட்டு போட்டுன்னு உட்காந்துறாரு, நான் போனேன். அவரை மாதிரியே 3 பேர் வராங்க. ஓகே, இதே மாதிரி கட்டு. அதுல வந்து நடுவில் வந்தது எங்க மாமா வண்டி வந்தாரு, எங்க ஃபேமிலில இருந்து, சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல வெட்டு, எங்க என்ன ஆச்சுன்னா போட்ல வேலை செய்ய அடிபட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா போட்ல மரம் விடுறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது. என் மாமனாரும் அதுலதான் மரம் வெட்டு இருக்காரு. ஸோ ரிஸ்கான வேலையும் வெளியவும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அதாவது நான் போன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே மூணு பேருக்கும் வந்து போட்ல அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். அப்பா அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் கடல்ல போயிட்டு வந்து அந்த மாதிரி? ஆக்சுவலா எங்க அப்பா வந்து திருக்க மீன் பிசினஸ்ன்றதை விட இந்த போட் ஏத்துறது இறக்குறதுன்னு. ஓகே, அது வந்து இப்போதான் வந்து ஹைட்ராலிக் மிஷின்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா மேனுவலா இருக்கும். ஸோ அந்த மேனுவலான விஷயம்லாம் இவங்க உடல் உழைப்புல தான் பண்ண முடியுமே. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு போட்டை வந்து ஹியூமன் அப்படியே இழுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அதை நகர்த்தினாதான், ஆமா, அதை சுத்தினாதான் அந்த போட்டு நவரும். ஸோ இப்போ ஹைட்ராலிக் இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணாலுமே சரியா அது வந்துடும். ஆனா அப்போலாம் ஆமா, எங்க அப்பாக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோப் அதிகம். அந்த போட்டை இழுக்கிறோம் பாத்தீங்களா, அத்தனை டன் போட்டை வந்து ஒரு ரோப் இழுக்குது. அந்த ரோப்பை இழுத்து கரையில போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த இரும்பு ரோப் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த ரோப்பை வந்து அறந்துச்சுன்னா ஆப்போசிட்ல யாரு இருக்காங்களோ அவங்களை அப்படியே அடிச்சிடும். ஸோ இப்படி அடிச்சு தூக்கின்லாம் போயிருக்கு. எங்க அப்பா காலில் பாத்தீங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட்லாம் நான் கால் அழுத்தி விடுவேன், வந்தாருன்னா ரொம்ப வெக்ஸாகி வருவார் கால் வலின்ட்டு, கால்லாம் அழுத்தி விடுவேன். ஸோ அந்த டைம்ல அவர் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணியே வந்துடும். புரியுது. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அதான் எங்கள் அப்பான்னு இல்லை, ஸோ பொதுவாக எல்லாருமே ஃபிஷர்மேன்ஸ்னாலே ஒரு ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. இந்த மாதிரி மீனவர்களுக்கு அரசாங்க ரீதியாக ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஏதாவது உதவிகள் எதுவும் வருது? அதெல்லாம் ரெகுலராக வரும் ப்ரோ, அதெல்லாம் வரும் ப்ரோ. இந்த மீன்பிடி தடை காலம், இப்போ நம்ம இருக்கிறது மீன்பிடி தடை காலம். ஸோ இந்த டைம்ல எல்லாமே வந்து நல்லா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷன் கார்டுக்கு ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் வருது, அதுல இந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த டீமா செயல்படுறதா சொன்னீங்களா, உங்க டீம் பத்தி ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுவாங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க. என் டீம் என் கூட இருந்தாலே பண்ணாதான் ப்ரோ இருக்கும். அதாவது வேலை எல்லாம் கிடையாது எங்களுக்கு, எதுவுமே ஜாலியா சுத்துறதா எங்களுக்கு வேலை. அதாவது அந்த டைம்லயே எங்க வேலையை முடிச்சிருவோம். ஸோ ஏதாவது ஒரு ஷூட் போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு இன்வைட் வருதுன்னா அதுக்கு நாங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்றோம். டே இந்த டைம் ஃப்ரீயாடா நீ, நான் டேட்டு கொடுத்துருவேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பேன், தம்பிங்க டிஸ்கஸ் பண்ணிப்பேன், எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும்போது ஜாலியா போகலாம். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தனை வேலைக்கு வச்சு நான் கூட்டின்னு போறது அந்த கம்ஃபர்ட் எனக்கு இல்லை. ஸோ ஆனா எல்லாருக்கும், ஆனா எனக்கு கூட இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து
கேமராமேன் தனியாக வண்டி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு விக்கி, கைஃபு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. மச்சான் ஷூட் போகணுடா வாடானா போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு 2 பேர் 3 பேர் இருக்காங்க எனக்கு. ஸோ அது ஹாப்பி தான். நீங்க போயிட்டு இருக்கும் ரேண்டமா சரி இதுக்குள்ள போயிடலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சு போயிருக்கீங்க? பர்மிஷன் கொடுத்துருவாங்களா உள்ள? இல்ல, நாங்க அப்படி போய் சாப்பிடும்போது நாங்கள் காசு கொடுத்து சாப்பிடுவோம். காசு கொடுத்து அந்த டைம்ல வந்து நம்ம இன்வைட்ல போனா நம்ம காசு கொடுத்து தேவையில்ல. ஸோ ஃபுட்டு அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி நான் இன்வைட் பண்ணி போனாலுமே எனக்கு அந்த ஃபுட்டு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா டீசெண்டா ஓனர்கிட்ட நம்ம சொல்லுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இந்த ஃபுட் எனக்கு பிடிக்கல, இது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்ல இது என்னன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி, நீங்க அந்த மாதிரி ஃபுட் பிளாக்ஸ் நிறைய பண்றதுனால நம்ம இப்போ ஒரு ஃபுட் பிளாக் நீங்க வழக்கமா நீங்க உங்க சேனல்ஸ்ல எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் பிளாக் ஒன்று பண்ணி நேர்களுக்கு காமிக்கிறீங்களா? பண்ணலாம். தாராளம். ரெடி பண்ணி வச்சிட்டீங்க போல? ஆமா ஆமா, எல்லாமே ரெடியா இருக்கு. போலாம் ப்ரோ. பாரம்பரிய டிஷ்ஷஸ் ஏன்னா நிறைய பேர் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாப்பிடுவாங்கலாம் தெரியாது, கிராமப்புறங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து உண்மையிலேயே நம்ம உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டெய்லியும் காலையில குடிச்சாலே வந்து எந்த நோயுமே இல்லை ப்ரோ. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். இதை விட வேற என்ன வேணும்? அன்னைக்கு ஃபுல்லாவே உடம்பு அப்படியே நல்லா ஜில்லுன்னு ஜவ்வுன்னு இருப்பா போல. ஸோ அதை விட ஒரு மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ உடம்பு நல்லா இருந்தாலே மைண்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி இருந்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ அப்படியே காமிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் நெத்திலி இல்லை, வாழை கருவாடு. இந்த பாரம்பரிய அரிசியில் சாப்பிடும்போது கொஞ்சம் ரிச்சான ஃபீல் இருக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற அரிசி எப்பவுமே சாப்பிடுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றேன், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஸோ ஆனால் அது கூடவே வந்து இந்த மாதிரி மிளகா, வறுத்த மிளகாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா தான். ஆனால் எனக்கு இந்த மிளகா பிடிக்காது. எனக்கு இந்த மிளகா தான் நான் சாப்பிடுவேன் எப்பவுமே. நான் ஸோ இந்த ஃபுட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா palayasore.comல நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த பாட் பார்த்தீங்கன்னா 300 rupees. இதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக இந்த உள்ள சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் மண் போட்டு நீங்கள் அழகாக இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை போட்டிங்கனாலுமே நீங்கள் வந்து ஒரு பாட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சீட்ஸுமே அதில் வளரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ வயிறு நிறைஞ்சிடுச்சா? சூப்பராக இருந்தது ப்ரோ. சொல்லுங்க, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, ஆக்சுவலாக வந்து இங்கே நான் வரது முன்னாடி ப்ரோ லஞ்ச் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் யாருக்கா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல பிரியாணி அப்படின்ட்டு. பட் அதையும் தாண்டி அவன் வந்து ஐஸ் பிரியாணி. ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து வரவே இருக்கும். நிறைய பேர் வந்து எல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது. நம்ம ஏரியா சைட்லாம் வந்து ரெகுலராகவே இந்த ஃபுட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நான்லாம் வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுவோம் ப்ரோ. ஆனால் எப்போவுமே சாப்பிட்றேன்னா மீன் குழம்பு இருக்கணும். மீன் குழம்புலாம் நான் எந்த குழம்புடையுமே சாப்பிட மாட்டேன். பழைய சோறு நான் பழைய சோறுன்னு நாங்கள் பழையதுன்னு சொல்லுவோம். ஸோ வேற லெவல். ஆனால் எனக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான அரிசியில் சாப்பிட்டது. நம்ம எப்பவுமே நார்மல் அரிசியில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அது வேற டேஸ்ட்டு. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு. தேங்க்யூ. நீங்கள் வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு மோரோவர் நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணுவீங்க, உங்கள் ப்ராசஸ் என்னன்றதை சின்ன டெமோ மாதிரி எங்கள் மக்களுக்கு காமிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஸோ பை த வே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறீங்களோ அதில் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ உங்கள் சேனலும் நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம காசிமேடு மீனவன் சேனல் சார்பாக ஸோ